மௌனம் பாபாஜியின் சரிதை. இந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாகிரி லாகிரி மகாசாயர், அதாவது மகோதர் பாபாஜியுடைய சீடர். இவரும் ஒருத்தர். இவரை பற்றின விஷயங்களை சிலர் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாகிரி மகாசாயர் வங்காளத்தில் வந்து 1828ஆம் ஆண்டு பிறந்தார். மகோதர் பாபாஜியால் 19ஆம் நூற்றாண்டில் மக்களுக்கு கிரியா யோகத்தை அளிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர். அதாவது மகோதர் பாபாஜியுடைய சீடர். வந்து மகோதர் பாபாஜி வந்து இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவரும் ஒருத்தர். இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக சாதனைகள் செய்து கொண்டு இறைவனோடு ஐக்கியமாக முடியும் என்பதை இவர் உதாரண புருஷனாக, அதாவது இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக சாதனைகளை வெற்றியடைஞ்சு இவரும் ஒரு உதாரண புருஷனாக மாறிய ஒரு பாபாஜி. லாகிரி பாபாவின் பல சீடர்கள் உன்னத நிலையை அடைந்தவர்கள். அவர்களில் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி, ராமகோபால் மஜும்தர், சுவாமி கேவலானந்தர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சீடர்களும் உண்டு. அதாவது லாகிரி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி மகோதர் பாபாஜியுடைய இவங்களும் ஒரு மகோதர் பாபாஜிக்கு வந்து இவங்களும் ஒரு சீடர்கள். அப்புறம் ராம்கோபால் மஜும்தார் அப்படின்ட்டு, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி கேவலானந்தர் அப்படின்ற ஒருத்தரும் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே இதுக்குள்ள அடக்கம், குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்க எல்லாருமே. அதாவது ஸ்ரீலஹரி மகாசாயர் முற்பிரிவில் வந்து பாபாஜியின் சீடராக இருந்தவர். இவங்க வந்து இப்பிரிவில் அவருக்கு வந்து 33 வயது இருக்கும் பொழுது அவர் வேலை பார்க்கும் இராணுவ பொறியியல் லாகாவின் ராணிகேத் முகாமிற்கு மாற்றப்பட்டார். இது பத்ரிநாத் செல்லும் வழியில் உள்ளது. இவங்க வந்து இராணுவத்துறையில் வேலை செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கராக வந்து குறிப்பிடத்தக்கது. அற்புதமான இமயமலையில் அழகில் மனம் பறி கொடுத்த லாகிரி. இப்படிப்பட்ட இடங்களில் மகான்கள் இருப்பார்கள். எப்பவுமே வந்து இமயமலையில் வந்து மகான்கள் இருக்கிறாங்கன்றது வந்து நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகான்களில் தரிசனம் என்றாவது நமக்கு கிடைக்குமா என்ற எண்ணத்தில் மலை குன்றுகளில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இவர் வந்து நம் மகான்களுடைய தரிசனம் வந்து நமக்கும் கிடைக்குமா அப்படின்றது மலை குன்று அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய பொழுதுபோக்கு போயிட்டுருக்கு. ஒர்க்கு பார்த்துக்கிட்டே. அப்பொழுது திடீரென்று யாரோ அவரை பெயர் சொல்லி அழைப்பது போல் இருந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து யாரோ பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சாம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுற்றுப்புறம் பார்த்த பொழுது யாரையும் காணவில்லை. மேலே ஏறி சென்று சமவெளியை அடைந்த பொழுது ஒளி மிகுந்த ஒரு இளம் வயது வாலிபர் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காது இல்லை, இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லையேன்ட்டு அவங்க மேலே ஏறி போயிட்டு அந்த ஒரு சமவெளியை கடந்து அங்கே பார்க்கும்போது ஒரு ஒளி வந்து ரொம்ப ஒளி மிகுந்த ஒரு இளம் வயது வாலிபர் ரொம்ப தேஜஸா ஒருத்தரை வந்து பார்க்குறாங்க. லாகிரி மகாசாயர் வந்து லாகிரி வந்து குரு லாகிரி பாபாஜி வந்து பார்க்குறாங்க. அவர்கள் கணீர் என்ற குரலில் லாகிரியின் பெயரை சொல்லி, நான் தான் உன்னை அழைத்தேன், வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்கு வந்து உட்கார் என்று சொன்னவுடன் லாகிரிக்கு வந்து ஒன்றுமே ஒரே குழப்பமா இருக்குது. ஐயா, இதற்கு முன் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஆனால் நீங்கள் என் பெயரை சொல்லி அழைக்கிறீர்களே அப்படின்னு வந்து லாகிரி வந்து கேட்குறாங்க. பாபாஜி வந்து லாகிரி நெற்றியில் லேசாக தட்டியவுடன் லாகிரிக்கு அவரது முற்பிரிவின் இனிமையான நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தது. பாபாஜியின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தவரே, எனக்கும் ஞாபகம் வந்துவிட்டது, நீங்கள் தான் என் பாபாஜி என்று கண்ணீர் பெருக்கெடுக்க கூறினார். லேசா வந்து இங்க வான்னு பக்கத்தில் கூப்பிட்டு நெத்தியில வந்து மகோதர் பாபா வந்து இந்த விரலால சுண்டி விடுறாரு புருவ மையத்துல. அப்படி தட்டும்போது இவங்க லாகிரியுடைய முற்பிரிவு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஞாபகத்துக்கு வந்ததுமே உடனே மகோதர் பாபாஜி காலில் விழுந்து, நீங்கள் தான் என் பாபாஜி, எனக்கு ஞாபகம் வந்துட்டது அப்படின்னு சொல்லி அவர் காலடியில் வந்து விழுந்து சாஷ்டாங்கமா வணங்குறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா நடந்த விஷயங்கள் புத்தகத்து வழியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. பாபாஜி லாகிரி மகாசாயரை புனிதமாக்கி ஹோமம் வளர்த்து அதன் முன்னே அவருக்கு கிரிய தீட்சை அளித்தார். அப்புறம் வந்து அவங்கள வந்து ஹோமம் வளர்த்து இந்த முறையாக எப்படி கிரிய தீட்சை அளிக்கின்றதை வந்து பாபாஜி வந்து இந்த லாகிரி ஐயாவுக்கு வந்து அளிக்கிறாங்க.
குருநாதருடனேயே தங்கிவிட வேண்டும் என்ற லாகிரியின் கோரிக்கை பாபாஜி ஏற்க மறுத்தார். அதாவது குருநாதருடனே தங்கிடணும் அப்படின்றது வந்து லாகிரியுடைய ஒரு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ஆனா வந்து மகோதர் பாபாஜி வந்து அதை ஏற்க மறுத்துட்டாரு. வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாகிரி பல காலமாய் அடைய முடியாத புனித ஞான கிரியா யோகத்தை உன்னை நாடி வருபவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஆத்ம சாந்தி அளிப்பதாக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். இல்லறத்தனாக இருந்து இதை நீ செய்து வர வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டே உன்னதமான யோக நிலையை அடைய முடியும் என்பதற்கு நீ உதாரண புருஷனாக வாழ வேண்டும் அப்படின்னு பாபாஜி வந்து இவருக்கு லாகிரி வந்து ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறாங்க. லாகிரிக்கு ராணிகேத்திலிருந்து தானாப்பூரில் உள்ள பழைய அலுவலகத்திற்கே வேலை திரும்பும்படி மாற்றல் செய்தி வந்தது. இவங்களுக்கு வந்து லாகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணிகேத்திலிருந்து தானாப்பூரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பழைய இடத்துக்கு இவருக்கு வந்து வேலை வந்து இங்கே அங்கேயும் போகணும் பழைய இடத்துக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து அவர் செய்தி கிடைக்குது. தானாப்பூருக்கு திரும்பும் வழியில் மொரதாபாத்தில் உள்ள தனது நண்பர்கள் வீட்டில் தங்கினார். அங்கே இருக்கிற ஒரு நண்பர்கள் வீட்டில் வந்து இவங்க வந்து தங்குறாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேச்சுக்கள் வந்த பொழுது தனக்கு இமயமலையில் ஏற்பட்ட அனுபவத்தையும் தனது குணாதரை பற்றியும் லாகிரி உணர்ச்சி பொங்க விவரித்தார். இவங்க வந்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட வந்து சொல்றாரு லாகிரி. நண்பர்கள் நம்பிக்கையின்றி இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்தால் லாகிரி அதாவது நம்பிக்கையுடன் ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நண்பர்கள்லாம். லாகிரி வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு. நம்பிக்கை வரல அவங்களுடைய நண்பர்களுக்கு. நான் அழைத்ததால் என் குருநாதர் இப்பொழுது இங்கேயே தோன்றுவார். அதாவது இவங்க சொல்றாங்க, நான் கூப்பிட்டேன்னா என்னோட குருநாதர் வந்து இங்கேயே தோன்றுவாங்க அப்படின்றது இவர் கோபமா சொல்றாரு ஒரு ஆவேசத்துடன். ஒரு தனி அறைக்குள் நுழைந்து பாபாஜியை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்தில் ஒளிமயமான பாபாஜியின் உருவம் அந்த அறையில் தோன்றியது. என்ன லாகிரி, உங்களுக்குள் ஏற்பட்ட வார்த்தை தகராறிற்காக என்னை சாட்சியாக அழைத்து விட்டாயா என்று பாபாஜி கடிந்து பேசினார். அதாவது பாபாஜி வந்து கொஞ்சம் கோபத்தோட கேட்குறாரு. உங்க நண்பர்களுக்குள்ள வந்து சண்டை வந்ததுனால என்னை கூப்பிட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து லாகிரி வந்து இதை கேட்ட லாகிரி என்னன்றாரு, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சாமி அறையில பாபாஜி படத்தை பார்த்து மனசில் எண்ணி லாகிரி தியானம் பண்றாரு. தியானத்து மூலியமா வந்து திடீர்னு ஒரு ஒளி உருவாகி அவர் கண் முன்னாடி தோன்றாரு பாபாஜி. அப்புறம் வந்து இதை கேட்ட லாகிரி பதறிப்போய் பாபாஜியின் கால்களில் விழுந்து மன்னிக்க கோரினார். அதாவது பாபாஜி காலில் விழுந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நண்பர்களின் மனதில் நம்பிக்கையை ஊட்டத்தான் இவ்வாறு செய்தேன். தயவு செய்து அவர்களுக்கு தரிசனம் தந்து ஆசி வழங்க வேண்டும் குருவே என்று லாகிரி கதறினார். சரி, வர சொல் என்று பாபாஜி கூறியவுடன் அவர்கள் அழைத்து வர மகிழ்ச்சி பொங்க பெருமிதத்துடன் சென்றார் லாகிரி. சரி, வந்திருக்கிறத காமிக்கிறதுக்காக வந்து அவங்களோட நண்பர்கள் வெளியே இருக்காங்க இல்லையா, சாமி ரூம் வெளியே கூட்டு வந்து காமிக்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட நண்பர்களை லாகிரி வந்து கூப்பிட்றாரு, அழைக்கிறாரு, வந்து பாருங்க உள்ள நான் மத்தியம் தான் தனியாக அறையில் வந்து சாமி அறையில் தியானம் பண்ண போனேன். இவங்க இப்போ வந்து நான் தியானம் பண்ணதை நீங்கள் எல்லாரும் எங்கள் அறைக்கு வெளியே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு லாகிரி உள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நண்பர்கள் பாபாஜி இருக்கும் அறையில் நுழைந்து பாபாஜியை பார்த்து வந்து வியப்பின் எல்லைக்கு சென்று விட்டனர். இருப்பினும் அவர்கள் மனதில் இருந்து சந்தேகத்தை உணர்ந்து கொண்ட பாபாஜி சிரித்துக்கொண்டே அவர்களை அருகில் வரவழைத்து தன் உடலை தொட்டு பார்க்க செய்தனர். எப்பவுமே ஒரு டவுட் வரல, ஒருவேளை பொய்யா இருக்கலாம், மாய தோற்றமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாய பிம்பமா இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவருடைய நண்பர்கள் வந்து பாபாஜி உடலை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்த அவர்கள் தடால் என்று பாபாஜியின் கால்களில் விழுந்தது தங்களை மன்னித்து ஆசி வழங்குமாறு வேண்டினர். அவர்களுக்கு ஆசி வழங்கிய பாபாஜி மின்னல் போல் அந்த இடத்திலிருந்து அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு அந்த இடத்திலிருந்து இவங்க மின்னல் மாதிரி மறையிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு பாபாஜியின் கட்டளை திறம்பட நிறைவேற்றி வந்தார் லாகிரி மகாசர். குடும்பத்துடன் காசியில் வசித்து வந்த லாகிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து கொண்டே லாகிரி மகாசாயர் வந்து லாகிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகாவதர் பாபாஜி வந்து சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை இவங்க வந்து செஞ்சுட்டு இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே தியானத்தை வந்து தீட்சையாக வாங்கிட்டு இவங்க வந்து அந்த பயணத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. மகாசேர் ஏற்றத்தாழ்வு இன்றி அனைவருக்கும் கிரிய தீட்சையை அளித்தார். காசியில் அவர் வாழ்ந்து மகா சமாதியான வீடு இன்றும் பலரால் தரிசிக்கப்பட்டு வருகின்றது. காசியில் வந்து இவர் வசிக்கப்பட்ட அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து லாகிரி மகாசேர் வந்து இன்னைக்கும் அவங்களுடைய அந்த வீட்டை வந்து தியானம் பண்ணுற ஒரு இடமா இன்னைக்கும் பார்க்கப்பட்டு வருகின்றது. பலரால் வந்து இன்னைக்கும் அதை வந்து போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டோம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது போல் இன்னும் பாபாஜியுடைய கூட இருந்து கிரிய தீட்சை பெற்று
இறைவனுடைய மகாவதார பாபாஜியுடைய கலந்த இன்னும் சீடர்களை பற்றி நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இது போல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.